டேஸ்டியான ஆலு பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்லாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஆலுனா உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். தோல் உரிச்சாச்சு. இதை நல்லா நம்ம மசிச்சுக்கிறணும். எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரைப்படி எடுத்திருக்கேன். இது ஒரு 5 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு எடுத்துருக்கோம். அப்புறம் இந்த மசாலா உருளைக்கிழங்கு உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறோம்ல, அதுக்கு மசாலாலாம் என்னென்னு பார்த்துக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சம் குறவரப்பாக அரைச்ச மிளகாய் நல்லா இருக்கும். 5 டீஸ்பூன் மல்லித்தூள், 4 டீஸ்பூன் சுக்கு, 1 டீஸ்பூன். இது நெய் வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிணையறதுக்கும் நம்ம போடுறதுக்கும் வச்சுக்கலாம். கை நிறைய கொத்தமல்லி தழை, ஒரு 3 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இது வந்து கஸ்தூரி மேத்தி. இது நம்ம காய்ந்த வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கும். பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல இந்த சப்பாத்தி மாவை நம்ம பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நாங்கள் வந்து இன்னைக்கு கையில் பிணையல, ஃபுட் ப்ராசஸரில் நாங்கள் பிணைய போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவை சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. நம்ம 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஊற்றி நல்லா அப்படியே இந்த மாதிரி போட்டு பிணைஞ்சு வச்சுக்கிறோம். 10 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். நம்ம இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் இது ஊறிடும். இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம மசிக்க போகிறோம். கையிலே அப்படியே மசிச்சு விட்ருங்க. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் பிணைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சுக்குத்தூள் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிறோம். மல்லி, மிளகாய் தூள், சீரகத்தூள், இந்த கொத்தமல்லி தழை, கஸ்தூரி மேத்தி மட்டும் கையில் இப்படி அமுக்கி இப்படி தேய்ச்சிக்கிறோம். நல்லா மசாலா எல்லாமே இந்த உருளைக்கிழங்குக்குள்ளே நல்லா கலந்து வர மாதிரி இப்படி கையிலே வந்து பிணைஞ்சு விட்டுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்ச பிறகு சப்பாத்தி பிணையும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு கோதுமை மாவை வந்து இந்த ஸ்டஃபிங்கோடய நம்ம கலந்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். அதே மாதிரி இது உருண்டை பிடிக்கவும் அழகாக வரும். நம்ம எப்படினாலும் சப்பாத்தி உள்ளே தான் நம்ம போட போகிறோம். அதனால் இதுவும் சேர்ந்து வெந்துடும். நல்லா கோதுமை மாவு போட்டதுனால நம்மளுக்கு அழகாக உருட்டை வருது. இங்கே வந்து சப்பாத்தி மாவெலாம் நல்லா உருட்டிங்க வச்சுருக்கேன். அதே மாதிரியே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டே ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உருட்டி வச்சாச்சு. ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இப்படி 4 சைடும் ஃபஸ்ட்டு இந்த மே பக்கமும் இந்த சைடில் இருக்கிறதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை பிச்சிடலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஸ்டஃபிங் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒன்று மாவை இந்த மாதிரி சுற்றி நம்ம தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பூரிக்கட்டையவே திருப்பிக்கலாம். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் பூரிக்கட்டையை மட்டும் இப்படி தேய்ச்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் தான் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஸ்டஃபிங் கடை எல்லா பக்கமும் போயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி பரோட்டா போட்டு வச்சுட்டோம். இப்போ வந்து தோசை சட்டியை நல்லா காய வச்சாச்சு. ஒவ்வொன்றா எடுத்து போட போகிறோம். ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் மறு சைடு போடணும். இப்போ நம்ம ஆயில் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் ஒரு தடவையும் நம்ம சுட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நெய் போட விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி பட்டர் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யை விட. இப்போ நம்ம டேஸ்டியான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். சூப்பர்
சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் வந்து கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, தயிர் போட்டு அரைச்ச இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆலு பரோட்டா ரெடி பண்ணிட்டு மேலே ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் போட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.